அதாவது பள்ளி பொதுத் தேர்வுகளில் ரேங்க் பட்டியல் கிடையாது என்ற முடிவு எடுத்து தமிழக அரசு அது இந்த ஆண்டு அமல்படுத்தி இருக்கிறது. கடந்த 12ஆம் தேதி 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. அதிலேயே இந்த ரேங்க் பட்டியல் தமிழக அரசு வெளியிடவில்லை. அதோடு மட்டுமில்லாமல் மாணவர்களிடையே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய முறை என்பதால் அதை ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்தது. இது தொடர்பான ஒரு அரசாணையும் தமிழக அரசு உடனடியாக வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குனர் கருப்புசாமியும் தனியார் பள்ளிகள் எந்த பள்ளிகளாக இருந்தாலும் இந்த +2 தேர்ச்சி விகிதம் தொடர்பாக அதிக மதிப்பெண் எங்களது பள்ளி மாணவர்கள் பெற்றார்கள் என்ற ஒரு விளம்பரத்தை பள்ளி வளாகத்திலேயோ அல்லது விளம்பரம் செய்வதோ நாளிதழ்களில் கொடுப்பதோ எந்த விதமான செயல்களிலும் தனியார் எந்த பள்ளிகளிலும் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை கருப்புசாமியும் தெரிவித்திருந்தார். ஆனால் இது அரசாணை விதிமுறைகளை மீறியும் அதேபோல் துறை இயக்குனர் விடுத்த எச்சரிக்கையை மீறி இன்று காலை சில நாளிதழ்களில் இந்த 12ஆம் வகுப்பு தேர்வு தொடர்பான விளம்பரங்கள் அதிக அளவில் முழு பக்க விளம்பரம் அரை பக்கம் என்று பல்வேறு சில நாளிதழ்களில் விளம்பரங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. அந்த விளம்பரங்களில் குறிப்பாக நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு சில மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளிகள் அந்த விளம்பரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அதுல எங்களது பள்ளியைச் சேர்ந்த மாணவர் இவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கிறார், 1200க்கு 1192 மதிப்பெண் பெற்றிருக்கிறார் என்றெல்லாம் அந்த விளம்பரங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாம் சற்று முன்பு பள்ளி கல்வித்துறையுடைய முதன்மை செயலாளர் திரு உதயசந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு நாம் பேசினோம். இது போன்று அரசாணை விதிமுறை மீறி விளம்பரங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. இதன் மீது என்ன தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று நாம் அவரிடம் கேட்டோம். அவர் தெளிவான விஷயங்களை சொன்னார். அரசாணை விதிமுறையை மீறி இந்த பள்ளிகள் எல்லாம் விளம்பரம் கொடுத்திருக்கின்றன. கடுமையான ஒரு நடவடிக்கை எடுப்போம். உடனடியாக தற்போது எத்தனை விளம்பரங்கள் கொடுத்திருக்கின்றனவோ அத்தனை பள்ளிகளுடைய நிர்வாகத்திற்கும் உடனடியாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புகிறோம் அப்படி என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார். இரண்டாவதாக ஒரு 15 நாட்களுக்குள் அவர்கள் இது தொடர்பாக அரசாணை விதிமுறை மீறி செயல்பட்டது ஏன் என்பதற்கு அவர்கள் 15 நாட்களுக்குள் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். மேலும் இந்த விளக்கத்தின் அடிப்படையில் அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுப்போம் என அவர் தெரிவித்திருக்கிறார். அதிகபட்சமாக பள்ளிகளுடைய அங்கீகாரத்தையே நாங்கள் ரத்து செய்வோம் அப்படி என்று ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் அழுத்தம் திருத்தமாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே எந்தெந்த பள்ளிகள் எல்லாம் இந்த விளம்பரங்களை கொடுத்திருக்கிறதோ கண்டிப்பாக அந்த அத்தனை பள்ளிகளுக்கும் உடனடியாக நோட்டீஸ் அனுப்பப்பட இருக்கின்றன. அந்த பள்ளிகள் மீது கடுமையான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட இருக்கின்றன. மேலும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த காலங்களில் பல தனியார் பள்ளிகள் அரசினுடைய பல்வேறு விதிமுறைகளை அரசாணைகளை மீறி எல்லாம் செயல்பட்டிருக்கின்றன. அப்போதெல்லாம் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படும், அமைச்சர் நடவடிக்கை எடுக்கப்படும், அந்த துறை செயலாளரும் நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் கடந்த காலங்களில் இது போன்று எந்த ஒரு பள்ளிகள் மீதும் நடவடிக்கை எடுத்தனர் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது என்ற ஒரு வரலாறே கிடையாது. ஒரு எச்சரிக்கை என்ற அளவில் மட்டுமே அந்த உத்தரவுகள் எல்லாம் இருக்கும். ஆனால் தற்போதைய சூழலில் தற்போது இருக்கின்ற அமைச்சரும் சரி முதன்மை செயலாளரும் சரி அந்த அரசாணை விதிமுறைகளை மீறி தமிழக அரசினுடைய விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்காத பள்ளிகள் மீது கண்டிப்பாக எச்சரிக்கை விடுப்பதுடன் நடவடிக்கை எடுத்தே தீர்வோம் என்ற ஒரு முடிவிலும் இருக்கிறார்கள். எனவே கடந்த காலங்களைப் போல் வெறும் எச்சரிக்கையோடு இந்த முறை அமையாது என்றே நாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எனவே தற்போதைய செயலாளர் அந்த விஷயத்தில் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வார். அரசாணை விதிமுறைகளை மீறி செயல்பட்ட பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது.